இப்ப நடக்கக்கூடிய புத்தி அப்படின்னு சொல்லக்கூடியதான ராகுவும் 6 8 நடத்துது. அப்படின்னு பார்க்கும்போது இந்த திசையில இந்த புத்தியில கண்டிப்பாக திருமணம் நடக்காது. அப்ப இந்த புத்தி எது வரையிலும் போகுது அப்படின்னு பாருங்க. இந்த ராகு புத்தி அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா 2028 வரையிலும் இந்த ராகு புத்தி தான் போகுது. அப்ப இவருடைய நடப்பு வயசு என்ன சார்? இப்போ இவருடைய நடப்பு வயசு 37 வயசு. அப்ப இந்த ராகு புத்தி முடிகிறதுக்குள்ள இவருடைய வயசு 39 வயசு நடந்துடும். இந்த இடத்துல பாருங்க, இந்த ராகு புத்தி முடியும் போது 39 கிட்டத்தட்ட 40 வயசு நெருங்கிடும் ஆக்சுவலா. சரி, 40 வயசு ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து வரக்கூடிய சனி திசை எப்படி இருக்கு இப்ப? சரிங்களா? சனி திசை, சனி புத்தி அப்படிங்கிறது ரொம்ப நல்ல அமைப்புல இருக்கு. ஆனா இவருடைய ஜாதகத்தின் அடிப்படையில் இந்த சனி திசை, சனி புத்தியில இவருக்கு அந்த திருமணத்துக்கு உண்டான எண்ணம் வருமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கொஞ்சம் தான் சார் வரும். சனி தான் உங்களுக்கு மந்தக்காரகன். ஒரு விஷயத்தை தாமதப்படுத்தக்கூடிய அமைப்பு சனி கிட்ட தான் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த சனி 12ஆம் பாவத்துல இருந்து திசை நடத்துறார். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த 12 அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம் அப்படின்னு அர்த்தம். அதாவது 7ஆம் பாவத்துக்கு 12 அப்படிங்கிறது அது 6ஆம் பாவமா போயிடும். இங்க பாருங்க, இந்த 7ஆம் பாவத்துக்கு 12 அப்படிங்கிறது 6ஆம் பாவமா உங்களுக்கு வந்து போயிடும். அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த 6 அப்படிங்கிறது போராடி கிடைக்கக்கூடிய வெற்றி அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாம போராட்டம், அதாவது ஒரு போட்டியில ஜெயிக்கிறது எல்லாமே 6 தான். அப்ப இது 7ஆம் பாவத்துக்கு 6ஆம் இடத்துல இருந்து இந்த சனி வந்து திசை நடத்துறனால இந்த சனி திசையில இவருக்கு பொண்ணு கிடைக்கணும் அப்படின்னா நிறைய வந்து போராட்டங்களை வந்து நிறைய சந்திக்கணும். போராட்டங்கள்லாம் என்ன சார்? முயற்சி அப்படின்னு அர்த்தம். நிறைய முயற்சிகள் வந்து இவர் செய்யணும். அப்படி செஞ்சா மட்டும்தான். அது மட்டும் இல்லாம சனியாகவே வர்றனால அந்த தாமதம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும்.